தந்தை மகன் தூயாவியானவரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இன்று மரியாவின் விண்ணேற்பு பெருவிழாவை கொண்டாடுகின்றோம். இன்றைய முதல் வாசகத்திலே பெண் ஒருவர் காணப்பட்டார். அவர் கதிரவனை ஆடையாக அணிந்திருந்தார். நிலா அவருடைய காலடியில் இருந்தது என்று திருவெளிப்பாட்டில் எடுத்துரைக்கின்றது. இரண்டாம் வாசகத்திலே கிறிஸ்துவே முதலில் உயிர் பெற்றார் என்று கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்தில் எடுத்துரைக்கின்றது. நற்செய்தி வாசகத்திலே வல்லவராம் கடவுள் எனக்கு அரும்பெரும் செயல்கள் செய்துள்ளார், தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்துகிறார் என்று லூக்கா நமக்கு எடுத்துரைக்கின்றது. எனவே நாமும் கிறிஸ்துவைப் போல அவரவர் முறை வரும்போது உயிர் பெறுவர் எனவும், சாவே கடைசி பகைவன், அதுவும் அளிக்கப்படும் என்ற நம்பிக்கையுடன் இத்திருப்பலியில் பங்கேற்போம். மேலும் நம் நாட்டின் 75வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு நாட்டுக்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் தலைவர்களும் நல்லாட்சி நடைபெற இறைவனிடம் பிரார்த்திப்போம். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலே 2 தாய்மார்களுடைய விழாவை நாம் நினைவு கூர்ந்து கொண்டாடுகின்றோம். ஒன்று, சுதந்திர இந்தியாவில் இருக்கக்கூடிய நாம் நமக்கு கடவுள் கொடுத்த அன்னை மரியாவுடைய விண்ணேற்பு பெருவிழாவை கொண்டாடுகின்றோம். அன்னை மரியா உடலோடும் ஆன்மாவோடும் கடவுளால் விண்ணிற்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட பெருவிழாவை இந்த நாளிலே நாம் அனைவரும் கொண்டாடுகின்றோம். இந்த பெருவிழா நமக்கு உணர்த்தக்கூடிய செய்தி என்னவென்றால், மனிதர்களாக இருக்கக்கூடிய ஒவ்வொருவருமே இந்த மண்ணுலக வாழ்வை மட்டுமல்ல விண்ணுலக வாழ்வையும் நாம் பெற்று அதிலும் வாழ முடியும் என்பதைத்தான் இந்த விண்ணேற்பு பெருவிழாவானது நமக்கு அறிவுறுத்துகின்றது. அன்னை மரியாள் எப்பொழுதுமே தொடர்ந்து நம்முடைய திருக்குமாரனிடம் பரிந்து பேசிக் கொண்டிருக்கின்றார். மண்ணுலக வாழ்வில் மட்டுமல்ல விண்ணுலக வாழ்வில் எல்லா மக்களினத்தாரும் விண்ணுலகில் வாழ வேண்டும், கடவுளை போற்ற வேண்டும், புகழ வேண்டும், மகிமைப்படுத்த வேண்டும் என்பதற்காக அன்னை மரியாவுடைய தொடர் பரிந்துரை சுகமானது நமக்காக இன்றும் உண்டு என்ற நம்பிக்கையை நாளுடைய பெருவிழாவானது நமக்கு எடுத்துக் கூறுகின்றது. அத்தோடு மட்டுமல்லாமல் இந்த சுதந்திர இந்தியாவுடைய 75ஆம் ஆண்டு சுதந்திர தினத்தை இந்த நாளில் கொண்டாடுகின்றோம். கடந்த 74 ஆண்டுகளாக
இந்த சுதந்திர இந்தியாவில் பலவிதமான வளங்களும் பலவிதமான கொள்கைகளும் பலவிதமான ஆசீர்வாதங்களும் இந்த சுதந்திர இந்தியாவிலே நிரம்ப கிடைத்திருக்கின்றது. மற்ற இந்த நாட்டிலும் இல்லாத வளங்கள் நமது இந்திய நாட்டில், இந்திய திருநாட்டில் அதிகமாக இருக்கின்றது. ஆகவேதான் இந்திய திருநாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இடமும் சரி, ஒவ்வொரு மாநிலமும் சரி, ஒவ்வொரு மாவட்டத்திலும் சரி பலவிதமான வளங்களை கடவுள் கொடுத்திருக்கின்றார். ஆகவே இந்த சுதந்திர இந்தியாவில் இருக்கக்கூடிய நாம் 75வது ஆண்டு சுதந்திர தினத்தை கொண்டாடுகின்றோம். நம்முடைய இந்திய திருநாட்டிற்காகவும் மன்றாடுவோம். இந்திய திருநாட்டை வழிநடத்தக்கூடியவர்கள் அனைத்து அரசியல்வாதிகளுக்கும் இறைவன் தனது ஆசீர்வாதத்தையும் அருள்வரங்கள் நிரம்ப கொடுத்து இந்த இந்திய திருநாட்டின் வழியாக கடவுளை எந்நாளுமே மாட்சிப்படுத்த மகிமைப்படுத்த இந்த நாள் திருப்பலியை நாம் அனைவரும் இணைந்து ஒப்புக் கொடுத்து மன்றாடுவோம். திருப்பலியை தகுதியானவர்களுக்கு கொடுக்க நம்முடைய குற்றங்கள், குறைகள், பாவங்கள் அனைத்து மன்னிப்பார். அதற்காக மனவருந்தி இறைவனின் மன்னிப்பை மேற்கொள்ளும். எல்லாம் உள்ள இறைவனிடமும் இரக்கம் வைத்து நம்முடைய குற்றங்கள், குறைகள், பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம் நித்திய வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென். Amen.
மன்றாடுவோமாக. என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, மாசற்ற கன்னி மரியாவினுடைய மாட்சியின் மாபெரும் அடையாளமாக இந்தியா ஒரு சுதந்திர நாடாக உமது பராமரிப்பினால் உருவாக செய்தீரே. நாங்கள் அவருடைய மாட்சியில் பங்கு கொள்ளும் பொருட்டு தீமை அனைத்திலிருந்து விடுதலை பெறவும் மேலுலகில் உள்ளவற்றின் மீது நாட்டம் கொள்ளவும் கனிவுடன் எங்களுக்கு அருள் புரிவீராக. உமோடு தூயாவியானவரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாய் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். பெண் ஒருவர் காணப்பட்டார். அவர் கதிரவனை ஆடையாக அணிந்திருந்தார். நிலா அவருடைய காலடியில் இருந்தது. திருத்தூதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டிலிருந்து வாசகம். அதிகாரம் 11 இறைத்திருவசனம் 19 மற்றும் அதிகாரம் 12 இறைத்திருவசனம் 1 முதல் 6 வரை. வானில் பெரியதோர் அடையாளம் தோன்றியது. பெண் ஒருவர் காணப்பட்டார். அவர் கதிரவனை ஆடையாக அணிந்திருந்தார். நிலா அவருடைய காலடியில் இருந்தது. அவர் 12 விண்மீன்களை தலைமீது சூடியிருந்தார். அவர் கருவுற்றிருந்தார். பேறுகால வேதனைப்பட்டு கடுந்துயருடன் கதறினார். வானில் வேறொரு அடையாளமும் தோன்றியது. இதோ நெருப்புமயமான பெரிய அரக்க பாம்பு ஒன்று காணப்பட்டது. அதற்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன. அதன் தலைகளில் 7 மணிமுடிகள் இருந்தன. அது தன் வாளால் விண்மீன்களில் 1/3 பகுதியை தன் நிலத்தின் மீது இழுத்து போட்டது. பேறுகால வேதனையில் இருந்த அப்பெண் பிள்ளை பெற்றவுடன் அதை விழுங்கி விடுமாறு அரக்க பாம்பு அவர் முன் நின்று கொண்டிருந்தது. எல்லா நாடுகளையும் இரும்புக்கோல் கொண்டு நடத்தவிருந்த ஓர் ஆண் குழந்தையை அவர் பெற்றெடுத்தார். அக்குழந்தையோ கடவுளிடம் அவருடைய அரியணை இருந்த இடத்துக்கு பறித்து செல்லப்பட்டது. அப்பெண் பாலை நிலத்துக்கு ஓடி போனார். அங்கு 1260 நாள் அவரை பேணுமாறு கடவுள் அவருக்கென ஒரு இடத்தை ஏற்பாடு செய்திருந்தார். பின்பு விண்ணகத்தில் ஒலித்த பெரியதொரு குரலை கேட்டேன். அது சொன்னது, இதோ மீட்பு, வல்லமை, நம் கடவுளின் ஆட்சி, அவருடைய மெஸ்ஸியாவின் அதிகாரம் ஆகிய அனைத்தும் வந்துவிட்டன. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. அருமைமிகு அரசில மகளி உம்மை ஏறிக்கொள்வ ஓபிரின் பொன்னணிந்து வடிவாக வலப்புறம் நிற்கின்றாள் பட்டத்தரசி. கேளாய் மகளே, கருத்தாய் காது கொடுத்து கேள் மகளே. உன் இனத்தாரை மறந்துவிடு, பிறந்தகம் மறந்துவிடு. உனது எழிலில் நாட்டம் கொள்வார் மன்னர். உன் தலைவர் அவரே, அவரை பணிந்திடு. மன்னவரின் மாளிகைக்குள் நுழையுங்கள்.
கழியும் போது அவர்கள் மகிழ்ச்சியோடும் மக்களிப்போடும் அழைத்து வரப்படுவர். மக்களிப்போடு அவர்கள் அழைத்து வரப்படுவர். இரண்டாம் வாசகம். கிறிஸ்துவே முதலில் உயிர் பெற்றார். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 15, இறை திருவசனங்கள் 20 முதல் 26 வரை. சகோதர சகோதரிகளே, இறந்த கிறிஸ்து உயிருடன் எழுப்பப்பட்டார். அவரே முதலில் உயிருடன் எழுப்பப்பட்டார். இது அனைவரும் உயிருடன் எழுப்பப்படுவர் என்பதை உறுதிப்படுத்தப்படுகிறது. ஒரு மனிதர் வழியாக சாவு வந்தது போல ஒரு மனிதர் வழியாகவே இறந்தோர் உயிர்த்தெழுகின்றனர். ஆதாமை முன்னிட்டு அனைவரும் சாவுக்குள்ளானது போல கிறிஸ்துவை முன்னிட்டு அனைவரும் உயிர் பெறுவர். ஒவ்வொருவரும் அவரவர் முறை வரும்போது உயிர் பெறுவர். கிறிஸ்துவே முதலில் உயிர் பெற்றார். அடுத்து கிறிஸ்துவின் வருகையின் போது அவரை சார்ந்தோர் உயிர் பெறுவர். அதன் பின்னர் முடிவுக்கு வரும். அப்போது கிறிஸ்து ஆட்சியாளர்கள், அதிகாரம் செலுத்துவோர், வலிமையுடையோர் ஆகிய அனைவரையும் அழித்துவிட்டு தந்தையாகிய கடவுளிடம் ஆட்சியை ஒப்படைப்பார். எல்லா பகைவரையும் அடிப்படைய வைக்கும் வரை அவர் ஆட்சி செய்ததாகவே வேண்டும். சாவே கடைசி பகைவன், அதுவும் அழிக்கப்படும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நாட்களில் மரியா புறப்பட்டு யூதேயா மலை நாட்டில் உள்ள ஒரு ஊருக்கு விரைந்து சென்றார். அவர் செக்கரியாவின் வீட்டை அடைந்து எலிசபெத்தை வாழ்த்தினார். மரியாவின் வாழ்த்தை எலிசபெத்து கேட்ட பொழுது அவர் வயிற்றில் இருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று. எலிசபெத்து தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார். அப்போது அவர் உரத்த குரலில், பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவர், உம் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே. என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார்? உம் வாழ்த்துரை என் காதில் விழுந்ததும் என் வயிற்றினுள்ளே குழந்தை பேரு வகையால் துள்ளிற்று. ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்றார். அதை கேட்ட மரியா பின்வருமாறு கூறினார்: ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேருவகை கொள்ளுகின்றது. ஏனெனில் அவர் தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார். இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பர். ஏனெனில் வல்லவராம் கடவுள் எனக்கு அரும் பெரும் செயல்கள் செய்துள்ளார். தூயவர் என்பதே அவரது பெயர். அவருக்கு அஞ்சி நடப்போருக்கு
தலைமுறை தலைமுறையாய் அவர் இரக்கம் காட்டி வருகின்றார். அவர் தம் தோள் வலிமையை காட்டியுள்ளார். உள்ளத்தில் செருக்குடன் சிந்திப்போரை சிதறடித்து வருகின்றார். வலியோரை அரியணை நின்று தூக்கி எறிந்துள்ளார். தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்துகின்றார். பசித்தோரை நலன்களால் நிரப்பியுள்ளார். செல்வரை வெறுங்கையராய் அனுப்பிவிடுகின்றார். மூதாதையருக்கு உரைத்தபடியே அவர் ஆபிரகாமையும் அவர் தம் வழிமரபினரையும் என்றென்றும் இரக்கத்தோடு நினைவில் கொண்டுள்ளார். தம் ஊழியராகிய இஸ்ரவேலுக்கு துணையாக இருந்து வருகின்றார். மரியா ஏறக்குறைய 3 மாதம் எலிசபெத்தோடு தங்கியிருந்த பின்பு தம் வீடு திரும்பினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. பிரேசில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலே அன்னையாம் திருவை தூய கன்னி மரியாவுடைய விண்ணேற்பு பெருவிழாவை கொண்டாடி மகிழ்கின்றது. திருச்சபையிலே கடவுளுக்காக 3 பெரிய விழாக்களை கடன் திருநாட்களாக திரு அவை நமக்கு அறிவுறுத்துகின்றது. இந்த 3 பெரும் கடன் திருநாட்களில் பங்கு கொள்ளக்கூடிய ஒவ்வொரு கிறிஸ்தவரும் அடையக்கூடிய நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் திரு அவையானது அதிகமாக வலியுறுத்துகின்றது. அதன் அடிப்படையிலே ஒவ்வொரு ஞானஸ்தானம் எடுத்த கிறிஸ்தவரும் கடன் திருநாட்களில் பங்கு கொள்வது, பங்கெடுப்பது ஒவ்வொருவருடைய தலையாய கடமையாக இருக்கின்றது. அதன் அடிப்படையிலே 3 கடன் திருவிழாக்கள் என்று சொல்லுகின்ற பொழுது, முதலாவதாக இயேசுவினுடைய உயிர்ப்பு பெருவிழாவை கடன் திருநாட்களாக அனைவரும் கொண்டாட வேண்டும் என்று திரு அவை பணிக்கின்றது. இரண்டாவதாக அன்னை மரியாவுடைய விண்ணேற்பு பெருவிழாவை கடன் திருநாட்களாக கொண்டாட வேண்டும் என்று திரு அவையானது வலியுறுத்துகின்றது. மூன்றாவதாக இயேசுடைய பிறப்பு பெருவிழாவை கடன் திருநாட்களாக அனுசரித்து அதில் பங்கெடுத்து நாம் அனைவருமே கடவுளது ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்று அன்னையாம் திரு அவை வலியுறுத்துகின்றது. இந்த 3 பெருவிழாக்களுக்குமே ஒரு ஒற்றுமையும் உண்டு, ஒரு வேறுபாடும் உண்டு. என்ன ஒற்றுமை, என்ன வேறுபாடு? என்ன ஒற்றுமை, என்ன வேறுபாடு? ஒற்றுமை என்பது 3 கடன் திருவிழாக்களிலும் கடவுள் மையப்படுத்தப்படுகின்றார். கடவுள் மையப்படுத்தப்பட்டு அந்த இடத்திலே மாட்சிப்படுத்தப்படுகின்றார். என்ன வேற்றுமை என்று பார்க்கிற பொழுது, இந்த 3 கடன் திருவிழாக்களிலுமே 2 கடன் திருவிழாக்கள் ஒரே நாளில் தான் வரும். இந்த நாளில் மட்டும்தான் வரும். உயிர்ப்பு பெருவிழாவை நாம் இந்த நாளில் தான் வரும் என்பதை முடிவு செய்ய முடியாது. மாறாக இந்த அன்னை மரியாவுடைய விண்ணேற்பு பெருவிழாவுடைய தேதியும் சரி, அதே போல இயேசு கிறிஸ்து பிறப்பினுடைய பிறப்பு பெருவிழாவுடைய தேதியும் சரி ஒரே நாளாகத்தான் இருக்கும். ஆனால் உயிர்ப்பு பெருவிழாவுடைய தேதி மற்றும் சற்று ஒவ்வொரு ஆண்டுமே வித்தியாசமாக வரும். ஒரு சில மாதங்களில், ஒரு சில வருடங்களில் மே மாதத்தில், ஒரு சில வருடங்களில் மார்ச் மாதம், ஒரு சில வருடங்களில் ஏப்ரல் மாதத்தில் வரும். இருந்த போதிலும் ஒற்றுமை என்று பார்க்கும் பொழுது 3 பெருவிழாக்களிலுமே இந்த கடவுள் மையப்படுத்தப்படுகின்றார், கடவுள் மாட்சிப்படுத்தப்படுகின்றார். திருப்பலிக்கு வருகிற பொழுது முன்பாக, திருப்பலிக்கு வருவதற்கு முன்பாக ஒரு 3 பிள்ளைகள் சியோனா, டயோனா, அஜேஷ் அவர்கள் இன்னைக்கு என்ன திருவிழா என்று கேட்டார். வைக்கு அன்னை மரியாவோட ஃபீஸ்ட் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. என்ன ஃபீஸ்ட், என்ன அன்னை மரியாதை? அன்னை மரியா விண்ணகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட விழா அப்படின்னு சொல்லி தமிழ்ல நான் சொன்னேன். அவங்களுக்கு எளிய முறையில் புரிந்து கொள்ளும் விதத்தில் சொன்னேன். எப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. எப்படி இப்படியே பறந்தாங்களா அப்படின்னு சொல்லி அஜீஷ் கேட்டாங்க. அப்போ டயானா சொன்னாங்க, எப்படி அவங்களால அவ்வளோ உடம்போடு இப்படி பறந்தாங்க அப்படின்னு சொல்லி டயானா கேட்டாங்க. அப்போ பாருங்க, எளிய முறையில் சிறுவர்கள் எப்படி புரிந்து கொள்கிறார்கள், எப்படி ஒரு கேள்வியை எப்படி அனுபவபூர்வமாக இல்லாமல் உணர்வுபூர்வமாக புரிந்து கொள்கின்றார்கள் என்பதை நாம் சிந்தித்து பாருங்க. அப்போதைக்கு அவர்கிட்ட சொன்னேன், அவங்க இறந்த உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணருக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார்கள். எப்படி அவங்க உடலோடு எப்படி எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்றப்ப நான் சொன்னேன், இந்த டயனா அந்த பாப்பாவுக்கு, நீ நிற்கும் போது உங்கள் அம்மா அப்பா உங்களை இந்த கையில் ஒரு சைடு, உங்கள் அப்பா அந்த சைடு, இந்த அம்மா அந்த சைடு தூக்கும் பொழுது நீ பயப்படுவீங்களா அப்படின்னு. பயப்பட மாட்டேன். அதே போல அவங்களுக்கு பயம் இல்லையா சொல்லி டயானா பாப்பா கேட்டாங்க. அவருக்கு பயம் இல்லையா? அப்போ கடவுள் உடலோடும் ஆன்மாவோடும் அன்னை மரியாதை விண்ணகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். அதனால் தான் விவிலிய குறிப்புகள், வரலாற்று குறிப்புகள் என்ன சொல்கிறது என்றால், அன்னை மரியாவுடைய
இறந்த அந்த வருடம் என்ன என்று கேட்கிறார்கள். அதே போல அன்னை மரியா தன்னுடைய எத்தனாவது வயதில் இறந்து போனார் என்றதை கேட்டார். அப்போ ஒரு வரலாற்று குறிப்பு என்ன சொல்கிறது என்றால், அன்னை மரியா தனது 62வது வயதில் இறந்தார். இறந்து மற்ற மனிதர்களைப் போல அன்னை மரியாவும் கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்டார். ஆனால் அந்த அன்னை மரியாள் இறப்பதற்கு 4 நாட்களுக்கு முன்னதாக வானதூதர் அவருக்கு காட்சி கொடுத்து இவ்வாறு அன்னை மரியாவுடைய அந்த இறப்புக்கு பின் நடக்கக்கூடிய காரியங்களை வானதூதர் அன்னை மரியாவுக்கு வெளிப்படுத்துகின்றார், காட்சியாக வெளிப்படுத்துகின்றார். அப்படி வெளிப்படுத்துகின்ற பொழுது அன்னை மரியா இவ்வாறு சொல்லுகின்றார், அன்னை மரியாவுக்கு வானதூதர் இவ்வாறு சொல்லுகின்றார், நீர் இறக்கின்ற பொழுது உன்னை சுற்றி எல்லோருமே இருப்பார்கள். அதே போல உன்னுடைய கால் மாட்டிலே ஒரு குருத்தோலையானது வைக்கப்படும். அந்த குருத்தோலை அனைவருமே எடுத்துக்கொண்டு பவனியாக சென்று அடக்கம் செய்து வருவார்கள். பிற்பாடாக ஆண்டவரது மாட்சி உம்மில் வெளிப்படும் என்று வானதூதர் அன்னை மரியாவுக்கு சொன்னதாக வரலாற்று குறிப்புகள் இருக்கின்றன. அதே போல அன்னை மரியா தனது 62வது வயதிலே மரிக்கின்றார். அதே போல மரித்து அந்த வானதூதர் சொன்னது போல அந்த குருத்தோலைகளை ஏந்தியவர்களாக மக்கள் கூட்டம் சென்று அன்னை மரியாவை அடக்கம் செய்கின்றார். பிற்பாடாக அடக்கம் செய்துவிட்டு வந்த பிற்பாடாக அன்னை மரியா விண்ணகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார் என்பது நமது விசுவாச கோட்பாடு. இதுவரை யாருமே கண்டதில்லை, யாருமே பார்த்ததில்லை, இதுவரை யாருமே அனுபவித்ததில்லை. இருந்த போதிலும் திருச்சபையானது அன்னை மரியா விண்ணகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார் என்பதை ஒரு விசுவாச கோட்பாடாக பிரகடனம் செய்திருக்கின்றது. நாம் ஒவ்வொருவருமே, கிறிஸ்துவர்களாக இருக்கக்கூடிய ஒவ்வொருவருமே அன்னை மரியாவை தாயாக ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம். இந்த தாயாக ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய நாம் அனைவருமே அன்னை மரியா விண்ணகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார் என்ற கோட்பாடை திருச்சபை நமக்கு வலியுறுத்துகிறது என்றால் அதை நாம் ஏற்றுக்கொள்கின்றோம், விசுவசிக்கின்றோம், நம்புகின்றோம். அதன் அடிப்படையில் பார்த்தோம் என்றால் இந்த அன்னை மரியாவுடைய ஒரு விண்ணேற்பு பற்றிய புரிதல் என்று பார்க்கின்ற பொழுது விவிலியத்திலே 3 மனிதர்கள் தான் விண்ணகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார்கள். முதலாவதாக பழைய ஏற்பாட்டில் ஏனோக்கு என்பவர் கடவுளோடு பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுது கடவுள் அவரை அப்படியே விண்ணகத்திற்கு எடுத்துக்கொண்டார். அதே போல எலியா இறைவாக்கினரும் கடவுளோடு உரையாடி கொண்டிருக்கும் பொழுது அந்த தீ பிளம்பிலே, அதே போல அந்த ஓடக்கூடிய அந்த நெருப்பு குதிரையில் போகின்ற பொழுது அந்த எலியா இறைவாக்கினரை கடவுள் அப்படியே எடுத்துக்கொண்டார். அதே போல அன்னை மரியாவை கடவுள் தான் எடுத்துக்கொண்டார். இருந்த போதிலும் இந்த 3 பேருக்குமே ஒரு சில வேற்றுமைகள் இருப்பதை நாம் பார்க்க முடியும். ஏனென்றால் ஏனோக்கு என்பவரும் சரி, எலியா இறைவாக்கினர் சரி, கடவுளோடு பேசிக் கொண்டிருந்த நிலையில் கடவுளால் எடுத்துக் கொள்ளப்பட்டார்கள். ஆனால் அன்னை மரியா ஒரு சாதாரண மனிதராக அனைத்து மக்களைப் போல் இந்த உலகத்தில் வாழ்ந்து மரித்து அடக்கம் செய்யப்பட்டு பிற்பாடாக கடவுளால் எடுத்துக் கொள்ளப்பட்டார். இது விசுவாச ஒரு பிரகடன, விசுவாச அறிக்கை. ஏனென்றால் இதுவரை யாருமே கண்டதில்லை, திருச்சபை மூப்பர்களும் கண்டதில்லை, அதே போல திருச்சபை வல்லுநர்களும் கண்டதில்லை. ஆனால் இதை ஒரு விசுவாச கோட்பாடாக திருச்சபை நமக்கு அறிவுறுத்துகிறது என்றால் அன்னை மரியா எப்படி விண்ணகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டாரோ அதே போல ஞானஸ்தானம் பெற்ற ஒவ்வொரு கிறிஸ்தவரும், கடவுளுக்கு உகந்து வாழக்கூடிய ஒவ்வொரு கிறிஸ்தவரும் இந்த உலகத்திலிருந்து கடவுளால் விண்ணகத்திற்கு நிச்சயம் எடுத்துக் கொள்ளப்படுவார்கள். நிச்சயம் எடுத்துக் கொள்ளப்படக்கூடிய ஒவ்வொரு கிறிஸ்தவருக்கும் விண்ணுலக வாழ்வு நிச்சயம் உண்டு என்பதை அறிக்கையிடக்கூடியதான் இன்றைய பெருவிழாவாகும். நம் ஒவ்வொருவருக்குமே இந்த பெருவிழா ஒரு பெரிய ஒரு நம்பிக்கையான ஒரு செய்தியை கொடுக்கிறது என்றால் மண்ணுலக வாழ்வு மட்டுமல்ல, விண்ணுலக வாழ்வு நமக்கு நிச்சயம் உண்டு என்பதை அன்னை மரியாவின் வழியாக கடவுள் நம் ஒவ்வொருவருக்குமே வலியுறுத்துகின்றார். இந்த மண்ணுலக வாழ்வோடு நம்முடைய வாழ்வு முடிந்து போவதில்லை, மாறாக விண்ணுலக வாழ்வு ஒன்று உண்டு. அந்த விண்ணுலக வாழ்விற்காக நாம் நம்மையே தயார் செய்து கொண்டிருக்கின்றோம், ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். அந்த ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையை அன்னை மரியாவுடைய பரிந்துரை ஜெபம் நமக்கு நிச்சயம் உண்டு. அந்த அன்னை மரியாவுடைய பரிந்துரை ஜெபத்தின் வழியாக கடவுள் நம்முடைய வாழ்வை, நம்முடைய மனத்தை, நம்முடைய உள்ளத்தை செம்மைப்படுத்தி விண்ணுலக வாழ்விற்கு அழைத்து செல்ல தயாராக இருக்கின்றார் என்பதைத்தான் இந்த நாளுடைய பெருவிழாவானது நமக்கு அறிவுறுத்துகின்றது. ஆகவே இந்த விண்ணேற்பு பெருவிழாவிலே நாம் கூடியிருக்கின்றோம். அன்னை மரியாவை எப்படி கடவுள் விண்ணகத்திற்கு எடுத்துக்கொண்டாரோ அதே போல இந்த உலகத்தில் எல்லா மனிதர்களும் ஒரு நாள் மரிக்க வேண்டும். மரிக்கக்கூடிய எல்லா மனிதர்களும் ஒரு நாள் அனைவருமே உயிர்ப்பார்கள். நல்லவர்களாக இருந்தாலும் சரி அல்லது கெட்டவர்களாக இருந்தாலும் சரி அனைவரும் மரிப்பார்கள், அனைவரும் உயிர்ப்பார்கள். ஆனால் விண்ணகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படுவது கடவுளுக்கு உகந்த வாழ்க்கை வாழ்ந்தவர்கள் மட்டும்தான்
இந்த விண்ணுலக வாழ்விற்கு கடவுளால் வானத்துதன் வழியாக அந்த விண்ணகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படுவார். அதைத்தான் இந்த நாளுடைய திருவிழாவானது நமக்கு அதிகமாக வலியுறுத்துகின்றது. அதே போல இந்த சுதந்திர இந்தியாவிலே நாம் அனைவரும் இருக்கின்றோம். இந்த இந்திய திருநாட்டிலே கடந்த 74 ஆண்டுகளாக இந்த இந்தியாவிலே வாழுகின்றோம் என்றால் நாம் எப்படி அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை அடைந்தோம் என்பதற்கு நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய பெரியவர்கள், நம்முடைய மூத்தவர்கள் எல்லாம் நமக்கு எப்படி ஒரு வழிகாட்டியாக இருந்திருக்கின்றார்கள். எந்த ஒரு காரியத்தையுமே வன்முறையால் அல்ல, மாறாக அகிம்சையால் வெல்ல முடியும் என்பதற்கு இந்த இந்திய திருநாடு ஒரு உதாரணமாக இருக்கின்றது. ஏனென்றால் நம்முடைய முன்னோர்கள் அனைவருமே எப்படி இந்த இந்திய திருநாட்டிற்கு சுதந்திரம் பெற்றுக் கொடுத்தார்கள் என்பது வரலாற்றை நாம் புரட்டி பார்க்கின்ற பொழுது நாம் ஒவ்வொருவருக்குமே நல்ல தெல்ல தெளிவாக புரியும். ஏனென்றால் வன்முறையால் அல்ல, மாறாக அகிம்சையால் இந்த உலகத்திலே எதையுமே சாதிக்க முடியும் என்பதை நம்முடைய சுதந்திர போராட்ட தியாகிகள், வீரர்கள் நமக்கு வழிகாட்டி இருக்கின்றனர். அதே போல்தான் இந்த இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்கின்ற பொழுது வன்முறையால் அல்ல, மாறாக அகிம்சையால் பல நபர்களின் உள்ளங்களை கொள்ளை கொண்டார். அகிம்சையால் பல நபர்களை மனமாற்றம் செய்தார். அகிம்சையால் பல மனிதர்களுடைய உள்ளத்தில் ஒளியேற்றி ஒவ்வொருவருக்குமே விடுதலை அளித்திருக்கின்றார். ஆகவே இந்த நாளிலே நாம் சுதந்திர இந்தியாவுடைய 75ஆம் ஆண்டு சுதந்திர தினத்தை கொண்டாடக்கூடிய இந்த வேளையிலே நம்முடைய இந்திய தாய் திருநாட்டிற்காக சிறப்பாக இந்த திருப்பலியில் நாம் ஒப்பு கொடுத்து கொண்டாடுவோம். இந்த இந்திய திருநாட்டிற்குரிய வளங்களும் சரி, இந்திய திருநாட்டை வழிநடத்தக்கூடிய தலைவர்களுக்கும் சரி, இறைவன் சிறப்பான அருள் புரிய வேண்டும் என்றும் அவர்களை அவர் சிறப்பான விதத்தில் வழிநடத்தி எந்நாளுமே கடவுளுடைய மாட்சிக்காக இந்த உலகத்தில் எல்லா மக்களும் பாடுபட்டு உழைக்க வேண்டும் என்று இந்த நாள் திருப்பலிலே நாம் சிறப்பாக ஒப்பு கொடுத்து கொண்டாடுவோம். அனைவரும் எழுந்து நின்று நமது விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். மன்றாட்டுகளை ஆண்டவர் பாதத்திலே எடுத்துரைத்து மன்றாடுவோம். இந்த விண்ணேற்பு பெருவிழாவுடைய இந்த நாள் திருப்பலிலே அன்னை மரியாவுடைய பரிந்துரை ஜெபம் நமக்கு எந்நாளுமே எப்போதுமே உண்டு என்கிற நம்பிக்கையோடு நம்முடைய மன்றாட்டுகளின் தேவைகளையும் ஆண்டவர் பாதம் எடுத்துரைத்து மன்றாடுவோம். திரு அவையின் ஆதாரமே என் இறைவா, திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், அருட்பணியாளர்கள், அருட்சகோதரிகள் அனைவரையும் உடல் உள்ள நலம் தந்து திரு அவையின் மீட்பு பணியில் தளராது உழைக்கும் ஆற்றலையும் தூய ஆவியின் கொடைகளையும்
வரங்களையும் நிறைவாய் பொழிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அருள் அடையாளங்களையும் ஆசீர்வாதத்தையும் காண செய்பவரை என் இறைவா, எம் பகுதி வாழ் மக்களை ஆசீர்வதித்து முதன்மை தொழிலான விவசாயம் நடைபெற தேவையான இயற்கை கால சூழல் தந்து ஆசீர்வதிக்கவும், மாணவர்களின் எதிர்கால கல்வி குழப்பங்களை தீர்த்து சரியான வழிகாட்டுதல் கிடைக்கப் பெறவும், குடும்பங்களில் அமைதி மகிழ்ச்சி நிறைவாக தங்க இறைவா உம்மை மன்றாடுகிறோம். குணமளிக்கும் அருமருந்தே எம் இறைவா, வீடுகளிலும் மருத்துவமனைகளிலும் பெருந்தொற்று நோயினால் துன்புறும் மக்களுக்காக ஜெபிக்கும் இவ்வேளையில் நோயிலிருந்து அவர்களுக்கு விடுதலை தந்து முழு சுகம் தந்து பலம் தந்து காத்து வழிநடத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். பிள்ளைகள் ஆண்டவர் அருளும் செல்வம், மக்கட்பேறு அவர் அளிக்கும் பரிசு என்ற இறைவா, அன்று வயது முதிர்ந்த நிலையில் ஆபிரகாம் சாராவிற்கும் உம்மை உறுதியாக பற்றி கொண்டு கண்ணீரோடு வேண்டிய அண்ணாவிற்கும் செக்கரியா எலிசபெத்திற்கும் குழந்தை பேற்றினை அளித்தீரே. இதோ உமது முன்னிலையில் திருமணமாகி பல ஆண்டுகள் கடந்த நிலையில் குழந்தை செல்வம் வேண்டி பலரின் ஏளன பேச்சுக்களையும் பழி சொற்களையும் மனதிலே சுமந்து கண்ணீரோடு திருமுன் நிற்கும் தம்பதியரை இரக்கத்துடன் கண்ணோக்கியருளும். அவர்களுக்கு மக்கட் செல்வத்தை தந்து கணவன் மனைவி என்னும் நிலையை கடந்து தாய் தந்தை என்னும் உயர்ந்த பேற்றினை தந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக மன்றாடுவோம். தாய் தந்தை மாநிலைவா, இந்த பெருவிழா நானுடைய திருப்பள்ளியை பங்கெடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய நாங்கள் ஒவ்வொருவருமே எங்களுடைய மன்றாட்டுகளை தேவைகளை ஒரு பாதத்திலே எடுத்துரைத்திருக்கின்றோம். இதோ இந்த நாளுடைய திருப்பலின் வழியாக அன்னை மரியாவுடைய பரிந்து செபத்தின் வழியாக எங்களுடைய அனைத்து மன்றாட்டுகளை விண்ணப்பங்களையும் இதாம் ஏற்றுக்கொண்டு நிறைவேற்றி எங்கள் ஒவ்வொருவரையும் உமது பாதுகாப்பில் உமது அரவணைப்பில் வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து வழியாக பார்த்து மன்றாடுகின்றோம்.
நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமா. எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமா. ஏனெனில் கடவுளின் தாயாகிய கன்னிமரியாய் விண்ணகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார். உமது அவை அவருடைய இருக்கின்ற நிறைவின் தொடக்கும் சாயமாக இந்த விண்ணேற்பு திகழுகின்றது. இவ்வுலகில் பயணம் செய்யும் மக்களுக்கு உறுதியான நம்பிக்கை மாதரை வழங்கும் அடையாளமாக இது விளங்குகின்றது. ஏனெனில் உயிர்களுக்கெல்லாம் ஒன்றாகிய உன் திருமகனுக்கு சொல்லற்கரிய முறையில் மனித உடல் கொடுத்து அவரை பெற்றெடுத்த புனித அன்னையை நீர் கல்லறையில் அழிவுறாமல் காத்தது மிக பொருத்தமே. ஆகவே வாழ்ந்ததோடு ஒன்று சேர்ந்து நாங்கள் உண்மை புகழ் தேர்ந்து மகிழ்ச்சியுடன் கேட்டு பாடுவதாவது. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஆகவே தூய ஆவியை பொழிந்து எங்கள் ஒவ்வொருவரையும் இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உதவி செய்கின்றோம். இவ்வாறே ஆண்டவரை கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமாக எங்களுக்கு இவை மாறுபட்டதாக அவர் பாடுபட உலகம் அணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சிடருக்கு அளித்த அவர் கூறியதாகும். அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் உங்களுக்காக கையளிக்கப்படும் ஏன் உடல். அவனமே இரவிலிருந்து அருந்திய பின்கிட்டத்தை எடுத்து மீண்டும் நமக்கு நன்றி குறித்து அமைச்சருக்கு அளித்த அவர் கூறியதாகும். அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இந்த புதிய நிலையான உடன்படிக்கை கூறிய என் இரத்தத்தின் திட்டம். இது பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்கள் ஒவ்வொருவரையும் அதே தூய ஆவியான ஒன்று சேர்க்க வேண்டும் என்பதை தாழ்மையுடன் கொண்டாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தலும் சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்கள் ஆயர் தாமஸ் பால்சாமி எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் திரு அவையின் அன்பில் நிறைவு பெறச் செய்தலும். மேலும் இந்த நாளிலே திரு லூலுசாமி அவருடைய ஆண்மலை மாற்றிக்காக புதுப்பிள்ளையை நாங்கள் ஒப்புக் கொடுத்து கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். அவருடைய ஆன்மா இன்றும் ஆன்மீக நித்தியலை பாற்றி அடைய வேண்டும் என்று மிகுந்து கொண்டாடுகின்றோம். எங்கள் ஒவ்வொருவரையும் அன்பின் நிறைவினை அடைய செய்தல். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன்
துயில் கொண்டு எங்கள் சகோதர சகோதரிகளை பிறந்தோர் அனைவரும் நினைவு கூர்ந்து இரக்கத்துடன் உங்கள் திருமுக ஒளிநேற்றல் பாவிகளாக எங்கள் அனைவரும் இரக்கமாயிரும். கடவுளின் கண்ணுத்தாயான புனித மரியா, அவருடைய கணவனான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள் இவ்வுலகில் முன்பு கொண்டோராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் இணையான வாழ்வில் தோழமை கொண்டும் திருவனையை சிந்தனை வழியாக புகழ்ந்தேற்று மரமல்ல உம்மை மன்றாடுகின்றோம். எங்களது குற்றங்கள் குறைகள் பாவங்கள் பலவீனங்கள்
இச்சமயம் திருவிழத்திற்கு அழைப்பு பெற்றிருக்கக்கூடிய நாம் ஒவ்வொருவருமே பேறு பெற்றோம். இறைவனே வானகமிருந்து தந்தார், இதை எங்கள் மகிழ்ந்திட எழுந்து வந்தார். இறைவனே வானகமிருந்து தந்தார், இதை எங்கள் மகிழ்ந்திட எழுந்து வந்தார். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உன் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்து இருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளான உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தியின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்து விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழி நடத்த வாரும். எல்லா நலங்களிலும் வளங்களிலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். கொரோனா தொற்று நோய்க்கு நெருக்கடியில் அன்னை மரியாவை நோக்கி மன்றாட்டு. ஓ அன்னை மரியே, நீர் எப்போதும் எங்கள் பாதையில் மீட்பு மற்றும் நம்பிக்கையின் அடையாளமாக ஒளிர்கின்றீர். சிலுவை அடியில் நின்று இயேசுப்பட்ட பாடுகளில் பங்கெடுத்து உமது நம்பிக்கையில் உறுதியாக இருந்தீர். நோயாளிகளின் ஆரோக்கியமே, எங்களை உம்மிடம் ஒப்புக் கொடுக்கிறோம். அனைத்துலக மக்களின் மீட்புக்கு துணை நிற்கும் நீர் எங்களுக்கு என்ன தேவை என்பதை அறிந்து வழங்குவீர் என்பதில் நாங்கள் உறுதியாக உள்ளோம். ஆகவே கலிலேயாவின் கானாவில் நடந்தது போல இந்த சோதனை காலத்திற்கு பின் நாங்கள் எங்கள் மகிழ்ச்சிக்கும் கொண்டாட்டத்திற்கும் மீண்டும் திரும்புவோம் என நம்புகிறோம். எங்கள் துன்பங்களை தம்மேல் ஏற்றுக்கொண்டு துயரங்களை சுமந்து கொண்டு சிலுவை வழியாக உயிர்ப்பின் மகிழ்ச்சிக்கு எங்களை வழிநடத்திய இயேசு கூறியபடி தந்தையின் திருவுளத்திற்கு நாங்கள் இணங்கி வாழ்வதற்கு இறையன்பின் தாயே எங்களுக்கு உதவியருளும். ஓ இறைவனின் புனித அன்னையே, உமது பாதுகாப்பின் கீழ் நாங்கள் அடைக்கலம் தேடுகிறோம். மாட்சிக்குரிய புனித கன்னியே, சோதனைக்கு உட்பட்டிருக்கும் எங்கள் விண்ணப்பங்களை புறக்கணியாமல் எல்லா ஆபத்துகளிலிருந்தும் எங்களை விடுவித்தருளும். ஆமேன். பார்த்த சகோதர சகோதரர்களே, புதிய ஆலயமணிக்காக உங்களிடம் நன்கொடைகள் உபயங்கள் அன்போடு எதிர்பார்க்கப்படுகின்றது. ஆகவே இந்த புதிய ஆலயமணிக்காக உங்களது மேலான ஒத்துழைப்பை உங்களுடைய ஜெபத்தின் வழியாகவும் நன்கொடையின் வழியாகவும் கொடுத்து உதவி செய்யுமாறு உங்களை அன்போடு வேண்டுகின்றோம். செப்டம்பர் மாதத்தினுடைய முதல் வாரத்திலே புதிய ஆலயமணியானது மாற்றப்படும். ஆகவே இந்த புதிய ஆலயமணிக்கு உங்களால் முடிந்த உதவியை பொருளுதவியாக கொடுத்து உதவி செய்யுமாறு உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு வேண்டுகின்றோம். தொடர்புக்கு கீழே உள்ள தொடர்பு எண்ணை அணுகும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம். டிஸ்கிரிப்ஷனில் உள்ள தொடர்பு எண்ணை அணுகுமாறு அன்போடு வேண்டுகின்றோம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, இறை அன்னையின் மின்னேற்பை கொண்டாடும் நாங்கள் விண்ணக விருந்தில் பங்கு கொண்டு உமது கனிவை இறைஞ்சுகின்றோம். தீமை அனைத்திலிருந்து எங்கள் ஒவ்வொருவரையும் மீறே காத்தருள் மீறாக. எங்கள் ஆண்டவராய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இறைவனின் ஆசீர் பெற தலைவணங்கி மன்றாடுவோம். தந்தையாகிய கடவுளும்
உங்களுக்கு ஆசி வழங்கி நம் பாதுகாவலராகிய மன்னையின் பரிந்துரையால் நம் மக்கள் அனைவருக்கும் அமைதியும் வளமையும் ஆசீர்வாதமும் வழங்குவாராக. இறைமகன் உங்களை கனிவுடன் கண்ணோக்கி உயர்ந்த இலக்குகளை துணிவுடன் தேடும் ஞானம் உள்ள தலைவர்களை தந்து உங்களை ஆசி வழங்குவாராக. தூயாவியார் கடவுளுடைய கட்டளைகளின் பாதையில் நீங்கள் நடக்கவும் விண்ணவரோடு நீங்கள் உரிமை பேறு பெற உங்களுக்கு அருள் புரிவாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியானவர் நம்ம ஒருவர் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இறைவனின் ஆசீர்வாதங்களையும் அருள் வரங்களையும் ஆரோக்கியத்தாயின் வழியாக பெற்றவர்களாய் சென்று வருவோம். திருப்படி நிறைவேறிற்று. மாமரை புகழும் மரி என்னும் மலரே மாதரின் மாமணியே. அமளியாய் உதித்து அழகையை மீதித்து அவனியை காத்து ஆரணங்கே. ஒரு பிள்ளாயினை தன் கருவினில் மலர உறைவிடம் தந்த ஆலயமே. திருத்தந்தையின் கருத்துக்களுக்காக பங்குத்தந்தையின் கருத்துக்களுக்காகவும் நம் அனைவரின் கருத்துக்களுக்காகவும் கொண்டாடுவோமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையை உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக.